Hi everyone, this is Radina. This is Prabhu. Welcome to Radina Quants guys. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. Play Storeல Radina Quantsன்ற ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே A to Z சீரிஸ்க்கான வீடியோ கோர்ஸே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்காக நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இல்லாத ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ், ரிமைனிங் பார்ட்ஸ், ஏஜஸ் இந்த டாப்பிக்கில் ஆட் பண்ணியாச்சு. மிக்சர் எலிகேஷன் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து மாட்ரேட் லெவல் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம A to Zல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டைப்பாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவோம். பட் ஹை லெவல் கொஷின்ஸும் ஆட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கிட்டையுமே. பட் இப்போ என்னென்னா உங்களுக்கு ஹை லெவல் கொஷின்ஸும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஹை லெவல் கொஷின் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபு சார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், குவான்ஸ் மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம், மெயின்ஸ் லெவல் கண்டென்ட்லாம் சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரபு குவான்ஸ்னு ஒரு சேனலும் இருக்குது. ஸோ சார் வந்து உங்களுக்கு நம்மளோட A to Z ரதினா குவான்ஸ் ஆப்பில் மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியே ஐபிஎஸ்சில் வந்து இப்போ ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20 டேஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. தென் வந்துட்டு இப்போ கிளர்க்கு அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங் மேஜர் எக்ஸாம்ஸ்னு பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் பிஓ வரும், தென் எஸ்பிஐ பிஓ, அது போக வேறு சில எக்ஸாம்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ மெயினாக வந்துட்டு நான் மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் தான் வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். இப்போலாம் வந்துட்டு மெயின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, பிஓன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டாபிக் நேமே வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அனாலிசிஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் சம் அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப ரேர் ஆகிருச்சு இப்போ. அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இப்போலாம். ஸோ அப்போது அந்த டிஐ வந்து நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது? ஸோ டிஐ நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். பட் அந்த பிஓ மெயின்ஸ் லெவல் டிஐலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் கண்டிப்பாக. அது வந்து ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி பிஓ மெயின்ஸ் வந்துட்டு மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்துட்டு கிளர்க்கு லெவல் மெயின்ஸும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். கிளர்க்கு லெவல்னு எடுத்துக்கிட்டால் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிஓ லெவல் உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒரு கேக் வாக் மாதிரி தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டாவது, நிறையா பேர்கிட்ட ஒரு டவுட் இருக்கும், மெயின்ஸ் லெவல் வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்டில் போட முடியாது. நான் வந்து ஷார்ட்கட்டுன்னே சொல்ல கிடையாது, எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு அப்ரோச் தான். சரிங்களா? ஷார்ட்கட்டுக்கும் கான்செப்ட் பேஸ்டு அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம 2-3 லைனில் முடிச்சிடலாம் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு பேசிக்கில் பண்ணி இன்னும் டைம் எடுக்கும்? பேசிக் ஓகே தான், பட் நமக்கு டைம் சேவ் பண்ணணும்ல. ஸோ நான் வந்து ஷார்ட்கட்டுன்னு சொல்ல கிடையாது, பட் எல்லாமே கான்செப்ட், பியூர் கான்செப்ட் பேஸ்டு தான் நம்ம எல்லாமே கொண்டு போகிறோம். நான் எல்லோரும் எங்கே ஸ்ட்ரக் ஆகும் அப்படின்னா, சரி ஒரு கொஸ்டினில் இந்த கான்செப்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், சரி அந்த மாடல் வந்தால் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி 2-3 லைனில் முடிக்கலாம். இதுவே அந்த கொஸ்டினை வேறு எப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்த கொஸ்டினை எப்படி கேட்டால் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மெயின் செஷன் போக போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டிஐயில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மெயின்ஸ் லெவல் டிஐ, அரித்மெட்டிக் டிஐ ப்ளஸ் லாஜிக்கல் டிஐ எல்லாமே என்னென்ன டைப்ஸ் மெயின்ஸில் இப்போலாம் கேட்டுட்ருக்காங்களோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு டாபிக் வைஸ் வீடியோஸும் நம்ம உள்ளே போயிடலாம். ரைட்டா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே கைஸ், ஸோ இனிமேல் உங்களுக்கு நம்ம ரதினா குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ்லேயே மெயின்ஸ் லெவல் கண்டென்ட்டும் வந்துடும். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் அது எல்லாமே ஆட் ஆகிரும். இனிமேல் அப்கமிங் வாங்குறவங்களுக்கும் நீங்கள் மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் பார்த்துக்கலாம். கைஸ், இப்போது உங்களுக்கு 299 ஆஃபர் அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 டேஸ் என்ன தம்பி வேணும், நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு உங்களுக்கு 299 ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் TNPSC July 24 எக்ஸாம் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதர் டாபிக் A to Z சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். பை. ஓகேண்ணா, தேங்க்ஸ்.